Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தமிழ்ல 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய புதிய புத்தகம் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அந்த லெசன்ஸ் மட்டும் பிளஸ் 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இது எல்லாம் சேர்த்து டோட்டலா நம்ம ஒரு 50 क्वेश्चन இந்த லைவ் டெஸ்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 क्वेश्चனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंस பார்த்துடலாம். ரெடியா? பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு क्वेश्चனுக்கும் ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. சப்போஸ் ஏதாவது தெரியாத பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டிங்களா? ஓகே, உங்களுக்கான क्वेश्चंस பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4, 3, 5, 2. ஈஸியான क्वेश्चन தான். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? வெரி குட், ஈஸியான क्वेश्चन தான். ஆப்ஷன் டி 2 வகைப்படும். என்னென்ன? குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அவ்வளவுதான். ஓகேவா? மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12, அதுல குறில் நெடில்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப 2 வகைப்படும். அடுத்த क्वेश्चन, தவறான இணை எது என தேர்வு செய்க. வல்லின மெய்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லின மெய்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இன், இம், இன். இடையின மெய்கள் இ, இர், இல், இவ், இல், இல். இதுல எதுவுமே தவறான இணை இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை தான். ஏன்னா மற்ற மூணுமே வந்து என்னது சரியா தான் இருக்கு. வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்கள் அதுல மெய்களா இருக்கு. ஓகேவா? டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த क्वेश्चन, மொழியின் அடிப்படை பண்புகளில் பொருந்தாதது எது என காண்க. திணை, விகுதி, எண், இடம். மொழியோட அடிப்படை பண்புகள்ல பொருந்தாதது எது? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் லெவலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேவா? கவனிச்சிருக்கீங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? மொழியின் அடிப்படை பண்புகள்ல பொருந்தாதது எது? வெரி குட். திணை, விகுதி, எண், இடம். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா திணை, பால், எண், இடம். ஓகேவா? இதுதான் அடிப்படை பண்புகள். இதுல இந்த பாலுக்கு பதிலாக நம்ம விகுதின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரவ பிறவே. அவரள பிறவே. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எது? உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. நன்னூல், அகத்தியம், தொல்காப்பியம், இலக்கண விளக்கம். ஸோ இது இடம்பெற்றுள்ள இலக்கண நூல். ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். அதுலதான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन, யார், எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே டேஷ். அக்ரிணை, உயர்திணை, உயர்திணை அக்ரிணை, விரவு திணை அக்ரிணை, விரவு திணை உயர்திணை. ஆக்சுவலா 2 டேஷ் வரணும், நம்ம ஒரே டேஷா கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
யார் எது, யாருங்கிறது எதை மீன் பண்ணுது, எதுங்கிறது எதை மீன் பண்ணுது, அதை அப்படியே சூஸ் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான் இது. இந்த வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள். வெரி குட். யார் அப்படின்னும் பொழுது அது என்னது? உயர்திணையை குறிக்கக்கூடியது. ஸோ எது அப்படிங்கிறது அக்ரிணை குறிக்கக்கூடியது. உயர்திணை அக்ரிணை. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. அவன், அவள், அவர். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள், நாம் பதிலீடு பெயர்கள். இதை வந்து சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். அவன், அவள், அவர். இதுக்கு என்ன வரும்? நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? நாம் முயற்சி செய்வோம், நாங்கள், நாம். இதுக்கு என்னென்ன வரும்? வெரி குட். ஆக்சுவலா உங்களுக்கு மற்றதுக்கு தெரியலனாலும் ஆப்ஷன் டி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நாங்கள், நாம். இது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க இதை புக்ல படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஈஸியா சொல்லலாம். நாங்கள் அப்படின்னும் பொழுது அது என்னது? தன்மை. நாம்ன்ற பொழுது அது பன்மை. அப்ப தன்மை பன்மை பெயர்கள் தான் இந்த நாங்கள், நாம். ஓகேவா? அப்ப டிக்கு வந்து 3ன்னு வரக்கூடியது ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அவன், அவள், அவர் அப்படிங்கிறது என்னது? பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படிங்கிறது என்னது? தன்மை பன்மை பெயர்கள். அப்ப 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சப்ஸ்கிரிப்ஷன் என்னும் கலை சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? உறுப்பினர் கட்டணம், தேர்வு கட்டணம், நுழைவு ஒப்புகை, ஒப்புகை சீட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த கலை சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து என்ன? வெரி குட். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ, உறுப்பினர் கட்டணம். ஓகேவா? மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இல்லை, ஆனால் இங்கே கரெக்டான வார்த்தை என்னது? சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிக்ஷன் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? கையெழுத்து பிரதி, நூல் நிரல், காப்பகம், புனைவு. ஃபிக்ஷன் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? வெரி குட். ஃபிக்ஷன் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி, புனைவு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வாழ்க்கை வரலாறு என்னும் சொல்லிற்கான கலைச்சொல் என்ன? ஆர்ச்சிவ், மேனுஸ்கிரிப்ட், பயோகிராஃபி, டாக்குமெண்ட். வாழ்க்கை வரலாறு. வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து ஆப்ஷன் சி, பயோகிராஃபி.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன? இருப்பு பாதை, நடைமேடை, ஆய்வர், ஆய்வு. வெரி குட். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி, நடை மேடை. ஓகே, அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது என காண்க. தவறான இணை எது என காண்க. இருப்பு பாதை, ட்ரெயின் ட்ராக், தொடர்வண்டி வழிக்குறி, ரயில்வே சிக்னல், பயணச்சீட்டு ஆய்வர், டிக்கெட், மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின். இதுல தவறான இணை எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கலை சொல்லும் அதுக்கான தமிழ் சொல்லும் இருக்கு. இதுல தவறான இணை எது? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரணும்? டிக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த பக்கத்துலயும் ஒரு வார்த்தை வரணும் இல்லையா? அப்ப இருப்பு பாதை அப்படிங்கிறது ட்ரெயின் ட்ராக் கரெக்ட். தொடர்வண்டி வழிக்குறி அப்படிங்கும் பொழுது ரயில்வே சிக்னல், அதுவும் கரெக்ட். மாநகர தொடர்வண்டி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின், அதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்ப இந்த பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வரணும். ஆனா நமக்கு டிக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல தவறான இணை என்னது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் டேஷ் கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காளையான. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கிழவி, 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 அருவி. இதுல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் டேஷ் கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காளையான. வெரி குட். வெரி குட். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிழவி அப்படிங்கிறது தான். இந்த ல நல்லா பார்த்துக்கோங்க, மற்ற ரெண்டும் தவறானது. சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த தமிழ் பண்பாட்டின் செழுமை எதன் வாயிலாக வெளிப்படுகிறது? சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம், ஐம்பெருங்காப்பியம், திருக்குறள். தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட அந்த குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த தமிழ் பண்பாட்டோட செழுமை எதன் வாயிலா வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட்.
தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கியிருந்த தமிழ் பண்பாட்டோட செழுமை எதன் வாயில வெளிப்படுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சங்க இலக்கியங்கள் வாயிலா தான். ஓகேவா, சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது? நற்றிணை, குறுந்தொகை, திருக்குறள், நன்னூல். குடும்பம் அப்படிங்கிற சொல் முதலா எந்த நூல்ல இடம்பெற்றது? வெரி குட். குடும்பம் அப்படிங்கிற சொல் முதலா எந்த நூல்ல இடம்பெற்றது? ஆப்ஷன் சி. ஓகேவா, திருக்குறள்ல தான் குடும்பம் அப்படிங்கிற சொல் முதலா இடம்பெற்றிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழே உள்ளதுல தவறானது எது என காண்க. குடும்பு என்ற சொல்லோட பொருள் வந்து கூடி வாழ்தல் அப்படிங்கிறது தான். ஓகேவா, கூடி வாழ்தல். மனித சமுதாயத்தோட அடிப்படை அழகாக விளங்குவது குடும்பம். குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை கூடி வாழ்தல். தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் திருமணம், குடும்பம் ஆகிய சொற்கள் இடம்பெறவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுல எது தவறான வாக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, வெரி குட். அப்ப அதுக்கு என்ன வரும் அப்படின்றதை சொல்லிடுங்க. ஓகேவா, இதுல தவறானது எது? ஆப்ஷன் சி, குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை வந்து கூடி வாழ்தல் கிடையாது, திருமணம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். எந்த பாடலில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது? அதாவது ஏதோ ஒரு பாடல்ல மகளிரோட அந்த வீடுகளை வந்து தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது எந்த திணையில அந்த பாடல் இருக்குன்னு கேக்குறாங்க. மருத திணை, குறிஞ்சி திணை, நெய்தல் திணை, பாலை திணை. வெரி குட். ஆப்ஷன் ஏ, மருத திணையில தான் இந்த தம்மனை நும்மனை பத்தி பாடல்கள் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாதது எது என காண்க. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே செம்முது பெண்டின் காதலஞ்சிறான் வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும். இந்த பாடல் வரிகள்ல பொருந்தாதது எதுன்னு சொல்லணும். ஒரு ஹிண்ட் தரேன். இந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா 3 பாடல் வரிகள் ஒரு நூல்ல இருக்கு, ஒரே ஒரு பாடல் வரி வேற நூல்ல இருக்கு. ஓகேவா, இதான் உங்களுக்கான ஹிண்ட். ஸோ வந்து இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 3 பாடல் வரி வந்து புறநானூர்ல இருக்கு, ஒரு பாடல் வரி வந்து வேற நூல்ல இருக்கு. ஸோ அது என்னன்றத கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா, வெரி குட். இந்த பாடல் வரிகள்ல 3 இது வந்து புறநானூற்றுல இருக்கு, ஒரு பாடல் பாத்தீங்கன்னா கலித்தொகையில இருக்கு. ஓகே, அந்த கலித்தொகையில பர்டிகுலரா பாலை திணையில இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஒரு வரி எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா, சிறுவர் தாயே பேரிற் பெண்டே செம்முது பெண்டின் காதலஞ்சிறான் வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும். வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டி தான். ஓகேவா, மற்ற 3 வந்து புறநானூற்று பாடல், இந்த ஒரு வரி வந்து கலித்தொகையில வரும். ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது என்று கூறும் நூல். நன்னூல், தொல்காப்பியம், திருக்குறள், புறநானூறு. இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரைகளை கூறி நெறிப்படுத்தக்கூடிய பணி வந்து
செவிலிக்குரியது, அதாவது செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவிலித்தாய்க்கு உரியது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஆப்ஷன் பி, தொல்காப்பியத்துல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்னும் பாடல் உள்ள நூல். புறநானூறு, குறுந்தொகை, தொல்காப்பியம், நன்னூல். மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே. மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே. வெரி குட். இந்த பாடல் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெண்கள் தன்னுடைய கணவனையே முழுவதும் சார்ந்திருக்கிற நிலையை அறிய முடியுது. ஓகேவா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, குறுந்தொகை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த அந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் எந்த பாடல் சொல்லுது? அகநானூறு பாடல், புறநானூறு பாடல், ஐங்குறுநூறு பாடல், கலித்தொகை பாடல். கணவன், மனைவி, மகன் இவங்களோட தந்தை சேர்ந்து வாழ்ந்த அந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை பத்தி ஒக்கூர் மாசாத்தியார் அவர்கள் எந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க? வெரி குட். ஆப்ஷன் பி, புறநானூற்று பாடல். ஓகே. அடுத்த கொஸ்டின், நற்சாய் அப்படிங்கிறது என்ன? நற்சாய் அப்படிங்கிறது என்ன? செவிலித்தாய், பெற்ற தாய், தந்தை, பெற்றோர். ஈஸியான கொஸ்டின் தான். நற்சாய் அப்படின்னா பெற்ற தாய் தான். ஓகேவா. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத நூல் எது? இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பண்பாடு. இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா. வெரி குட். ஆப்ஷன் டி, தமிழக பண்பாடு அப்படின்னு வராது. என்ன வரும் அப்படின்னா தமிழக பழங்குடிகள் அப்படின்னு வரும். ஸோ இந்த மற்ற நூல்கள்லாம் சரியா இருக்கு, இது தவறானது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பாணர் இனவரைவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பக்தவத்சல பாரதி, பாரதிதாசன், இந்திரன், ராஜேந்திரன். முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலோட ஆசிரியர் யார்? நம்ம மேல பார்த்தோம் இல்லையா ஒரு 4 நூல், அதனுடைய ஆசிரியரும் இவர் தான். யாரு? வெரி குட். ஆப்ஷன் ஏ, பக்தவத்சல பாரதி. ஓகே. அடுத்த கொஸ்டின், எவற்றை இன்முகத்தோடு வாயிலுக்கே சென்று வரவேற்குமாறு ஜலாலுதீன் ரூமி கூறுகிறார்? அவமானம், இன்பம், துன்பம், பகை. இதுல எதை இன்முகத்தோடு அந்த வாசலுக்கு போய் நம்ம வரவேற்கணும்? இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, ஆனா நான் இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்ல. அது எதுன்றத கண்டுபிடிங்க. ஓகேவா. சில விஷயங்களை இன்முகத்தோடு வாசலுக்கு சென்று வரவேற்கணும், அதுல ஒண்ணு இதுல இருக்கு. அது எது? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவமானம். ஓகேவா. அவமானத்தை வாசலுக்கு போய் இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி ஜலாலுதீன் ரூமி அவர்கள் சொல்றார். ஓகே. அடுத்த கொஸ்டின், விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் இந்திரன், தாராபாரதி, பக்தவத்சல பாரதி, ஜலாலுதீன் ரூமி. விருந்தினர் இல்லம்.
வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜலாலுதீன் ரூமி. அடுத்த கொஸ்டின், ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? சத்யஜித், காமராசர், என். சத்யமூர்த்தி, ந. பிச்சமூர்த்தி. இதுல யார் வந்து ஜலாலுதீன் ரூமி கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல தாகம் கொண்ட மீனொன்று அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்தது? வெரி குட். ஆப்ஷன் சி, என். சத்யமூர்த்தி அவர்கள் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஜலாலுதீன் ரூமி எங்கு பிறந்தார்? ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா. இதுல எங்க வந்து ஜலாலுதீன் ரூமி பிறந்தார்? வெரி குட். ஆப்ஷன் சி, ஆப்கானிஸ்தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தவறானது எது? ஜலாலுதீன் ரூமி பிறந்தது ஆப்கானிஸ்தான். பாரசீக மொழி கவிஞர். இவரது சூபி தத்துவத்தோட படைப்பு வந்து மஸ்னவி. ரூபியோட இந்த மஸ்னவி வந்து 25,700 பாடல்களை கொண்டது. இதுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இது எல்லாமே ஜலாலுதீன் ரூமி தொடர்புடைய வாக்கியங்கள். ஓகே, அப்ப அங்க என்ன வரும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஓகேவா? தவறானது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த சரியானது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். வெரி குட். ஜலாலுதீன் ரூமி வந்து பிறந்தது ஆப்கானிஸ்தான், இப்பதான் பார்த்தோம். கரெக்ட். பாரசீக மொழி கவிஞர்ன்றதும் கரெக்ட். சூபி தத்துவ படைப்பு வந்து மஸ்னவி தான். மஸ்னவி பாடல்கள் வந்து 25,700 கிடையாது. என்ன வரும்னா 25,600ன்னு வரும். ஓகேவா? ஒரு 100 பாடல்கள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுல தவறானது என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் டேஷ் ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் டேஷ் ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. விருந்து, இல்லம், வீடு, இடம். கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் டேஷ் ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இல்லம். ஓகேவா? இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம், ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்வு செய்க. செங்கடல், கத்துக்கடல், அணங்குகொள், படபடவென சிறகை அடித்தது. இதுல தவறானது எது? அந்த சொல்ல வந்து நம்ம சேர்த்து எழுதணும், இல்ல பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னும் போது அந்த பொருள் மாறும் அப்படிலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த பாடத்துல? அதுல எது வந்து தப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? செங்கடல், கத்துக்கடல், அணங்குகொள், படபடவென சிறகை அடித்தது. இதுல 3 சரியா இருக்கு, ஒன்னே ஒண்ணு தப்பா இருக்கு. அது என்ன? வெரி குட். செங்கடல் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது. கரெக்ட். கத்துக்கடலுக்கும் ஸ்பேஸ் வரக்கூடாது, ஆனா வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து தவறானது. ஓகேவா? அணங்குகொள்ளுக்கும் கரெக்டா தான் இருக்கு. படபடவென சிறகை அடித்தது, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப இதுல தவறான என்னது? தவறான ஸ்டேட்மெண்ட் என்னது? பி, கத்துக்கடல். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஓய்வறை என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? லாரி, லாபி, டிப்ஸ், மினிமீல்ஸ். இதுல ஓய்வறை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன?
ஓய்வறை அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் வந்து லாபி தான். இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, ரிசப்ஷன் மாதிரி எல்லாம் இருக்கும், இல்லை லாபி அப்படின்னே ஒரு செஷனே வச்சிருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல எல்லாம் ஓய்வறை அப்படிங்கிறத லாபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணை எது என காண்க. வெளியேறுதல் செக் அவுட், சிற்றிகை லக், சிற்றுணவு மினி மீல்ஸ், ஓய்வறை லாபி. இதுல தவறான இணை வந்து எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, இப்ப அந்த இடத்துல என்ன வரும்ன்றதையும் சொல்லணும். ஓகே, வெரி குட். வெளியேறுதல் அப்படின்னா செக் அவுட். ஓகே, சிற்றிகைனா லக்கு கிடையாது, டிப்ஸ்னு வரும். ஓகேவா, சிற்றுணவு வந்து மினிமீல்ஸ் கரெக்ட், லாபி ஓய்வறை கரெக்ட். இப்பதான் நம்ம இது பார்த்தோம் இல்லையா, அப்ப ஆப்ஷன் பி தான் தவறான இணை. ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இயல்பினான் இல்வாழ்க்கை டேஷ் என்பான், முயல் வருவாள் எல்லாம் தலை. இதுல இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? வாழ்பவன், வாழ்வான், வீழ்வான், வருவான். வெரி குட். இது வந்து ஒரு திருக்குறள். ஆப்ஷன் ஏ வாழ்பவன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறள்ல இருக்கக்கூடிய அணி என்ன? உவமை அணி, உருவக அணி, நிரல் நிறை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அணி வந்து என்ன? வெரி குட். ஆப்ஷன் சி நிரல் நிறை அணி. அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் டேஷ் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இதுவும் திருக்குறள் தான். தீதும் படையும் குற்றமும் உரையும். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி உரையும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பயன் தூக்கார் செய்த டேஷ் நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது. நன்றி, உதவி, ஈகை, இரக்கம். இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? வெரி குட். ஆப்ஷன் பி உதவி அப்படிங்கிறது தான். ஓகேவா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. தூக்கின் அப்படின்னு வரும், இன்னும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள் பயின்று வந்துள்ள அதிகாரம் என்ன? நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல், ஒழுக்கமுடைமை, கல்வி. இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல வந்திருக்கு? ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு குறளா தான் கண்டிப்பா இருக்கும். வெரி குட். ஆப்ஷன் பி செய் நன்றி அறிதல். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். நுண்ணிய நூல் கள வராதே. நுண்ணிய நூல் பல தான் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த குறட்பா எந்த அதிகாரத்துல இருக்கு? வெகுளாமை, ஊழ், புலால் மறுத்தல், வெகாமை. வெரி குட். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஊழ். ஓகேவா, ஊழ்ன்ற அதிகாரத்துல தான் இந்த குறள் வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை
சுடும். இந்த குறள்ல உள்ள அணி என்ன? உருவக அணி, ஏகதேச உருவக அணி, உவமை அணி, வேற்றுமை அணி. வெரி குட். ஆப்ஷன் பி, ஏகதேச உருவக அணி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இந்த வரிகள்ல நாள் அப்படிங்கிறது எந்த நூலை குறிக்கிறது? நற்றிணை, நன்னூல், நாலடியார், பழமொழி 400. இந்த இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கும். இந்த நாள் அப்படிங்கிறது எதனை குறிக்கிறது? வெரி குட். ஆப்ஷன் சி, நாலடியார். ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறானது எது என காண்க. பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 2. ஸோ இதுல அந்த இயல்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊழியல் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். வினாதல், வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இகக்கும். இந்த பாடல் வரி அமைந்துள்ள நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், அகநானூறு, புறநானூறு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஈஸியான கொஸ்டின் தான், சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஆப்ஷன் பி, நன்னூல் தான். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம். ஓகேவா? இந்த டெஸ்ட்ல பார்க்கல, ப்ரீவியஸ்ல பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது என காண்க. வள்ளியோர், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கோம். வள்ளியோர் வள்ளல்கள், வித்தி விற்றல், புறன் வலிமை, வாயிலோயே வாயில் காப்போனே. இது வந்து ஒரு புறநானூற்றுல ஔவையார் அவர்கள் எழுதின அந்த புறநானூற்று பாடல் வரிகள்ல உள்ள சொல்லும் பொருளும். ஓகே, இதை சரியான ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு தவறான இணை எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். அப்ப அந்த இடத்துல என்ன வரும் அதையும் சொல்லணும் இல்லையா? ஆப்ஷன் பி தான். வித்தி அப்படின்னா விற்றல் கிடையாது. என்ன வரணும்? விதைத்து அப்படின்னு வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி டேஷ் இருங்கழி சிறுவின் உழா அது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாட்சி. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? பரத்திய, பரதவர், பாரதம், பாவை. அப்ப பால தான் ஏதோ வரப்போகுது, ஆனா என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா இங்கேயுமே நமக்கு இப்பல முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து பாதான் வரும்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் ஆனாலும் எல்லாமே பாவா இருக்கு. ஸோ எது அப்படின்றத சொல்லுங்க. வெரி குட். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சாய்வு நாற்காலி நூல் டேஷ் ஆண்டு சாகித்ய விருது பெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1990, 1997, 1998, 1993. ஓகேவா? இந்த சாய்வு நாற்காலி எந்த ஆண்டு சாகித்ய விருது பெற்றதுன்னு சொல்லுங்க. அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்வு நாற்காலி நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். ஓகே, ஓகே. சாய்வு நாற்காலி யார் எழுதுனது? முகமது மீரான். தோப்பல் முகமது மீரான் இருப்பார் இல்லையா, அவர் தான் எழுதியிருப்பாரு சாய்வு நாற்காலி. இது எந்த ஆண்டு சாகித்ய விருது பெற்றது? வெரி குட்.
1997. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது இப்படின்னு சொன்னா ஆசிரியர் யார்? முனுசாமி, தேவதேவன், நா. பிச்சமூர்த்தி, பாரதியார். இது ஒரு கவிதை வரிகள். இது யாருடையது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. வெரி குட். ஆப்ஷன் சி, நா. பிச்சமூர்த்தி. ஓகே. அடுத்த கொஸ்டின், காலை இளம் வெயில் நன்றாக மேயத்தும் பருத்து துள்ளி வரும் புதுவெயில். முனுசாமி, தேவதேவன், கல்யாண்ஜி, நா. பிச்சமூர்த்தி. இதுவும் வந்து ஒரு கவிதை வரிகள் தான். நான் தனித்தனியா கொடுக்காம ஒரே லைனா கொடுத்துட்டேன். ஸோ இதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஆப்ஷன் சி, கல்யாண்ஜி அவர்களுடைய வரிகள். அடுத்த கொஸ்டின், தண்டனை என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? கன்விக்ஷன், அலிகேஷன், பெயின், ஆர்ட். தண்டனை அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். வெரி குட். சிலர் தப்பா போடுறீங்களே. ஆப்ஷன் ஏ, கன்விக்ஷன். ஓகேவா? அதான் தண்டனை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எண்ணியாங் எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். இந்த குறள் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி, உருவக அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, சொல் பின்வரு நிலை அணி. எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறேன். ஆப்ஷன் சி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஓகே. அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது? ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், அனிமேஷன் இயங்குபடம், நியூஸ் ரீல் செய்திப்படம், சவுண்ட் எஃபெக்ட் ஒளிப்பதிவு. வெரி குட். ஒளிப்பதிவுக்கு என்ன வருங்கிறத நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒளிப்பதிவு கிடையாது. ஒளிப்பதிவுக்கு என்ன வரும், சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலா 50 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இந்த 50ல் நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை தெரியாத அந்த ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. அந்த போர்ஷனை திரும்ப எடுத்து படிங்க. ஓகே, அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். அண்ட் வந்து இதுல நீங்க எடுத்த மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வேற ஒரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோணா அகாடமி. தேங்க்யூ.